ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹரி ஃபேமிலி கார்ட்டூன். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கமெண்டும் லைக்கும் மட்டும் தட்டி விட்டு போங்க. தம்பி நில்லுப்பா, இப்படி கொஞ்சம் வாப்பா தம்பி. எக்கோ சாரா இருக்கல? உள்ளத்தான் இருக்கா, போமா போ. இந்த போகுது பாருங்க இந்த பிள்ளை பூமாரி. இது கொஞ்சம் சரியான வேஷம் பார்த்தீங்கன்னா. நல்லதுக்கெல்லாம் நல்லது செய்யும், கெட்டதுக்கெல்லாம் கெட்டது செய்யும். இதுக்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏக்கா உங்க பேச்சு கேட்டு எனக்கு அந்த பொண்ணை பார்க்க வந்து எப்படியாவது இந்த பொண்ணை பேசி முடிச்சு விடுங்கக்கா. இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சு போச்சு, எப்படியாவது முடிச்சு விடுங்கக்கா. நீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவு நான் செய்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்றேன். பார்த்து நீங்க ஏதாவது பண்ணி எங்களுக்கு முடிச்சு விடுங்கக்கா இந்த விஷயத்த. தம்பி இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். உள்ள ஏதோ தங்க தட்டு அது இதுன்னு வாயை விட்ட இல்லை. அந்த தங்க தட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன்னு வையி, உடனே பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்ற? ஆத்தி எங்க அம்மா அப்பவே சொன்னிச்சு, பார்த்து பேசு, வாயை விடாதேன்னு. கேட்டேனா எல்லாம் என் தலையில் நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். என்ன செய்ய இப்ப? தங்க தட்டுக்கு நான் எங்க போவேன்? தக்கரை தட்டு கூட இல்லையே நம்ம வீட்டில். இருந்து போன சில்வர் தட்டை தான் எடுத்துட்டு வந்து அதையும் தாம்பளத்தில் வச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே தட்டுக்கு நான் எங்கே போவேன்? சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். தம்பி ஏதாவது சொல்லி சமாளிப்போன்னு மட்டும் நினைச்சிடாத தம்பி. அதில் முடியாது. அவிய வீட்டில் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாவ. அவிய அப்ப தட்டு இருந்தா வா, இல்லைன்னு வராதுன்னு சொல்லிட்டாவ. நீ என்ன சொல்ற சொல்லு. ஏன்னா இன்னும் இங்க என்ன வள கொலன்னு பேச்சு. வா போகலாம். ஆகாத காரியத்துக்கு போயிட்டு மூச்சு போட்டு முட்டிக்கிட்டு திரியற. எம்மா கொஞ்சம் சும்மா இருமா. ஆமா, என் வாயை அடக்கு நல்ல. அங்க சும்மாரு வாயை விடாத, வாயை துறக்காதன்னு சொன்னேன். அங்க நல்ல வளன்னு டைலாக், பஞ்சு டைலாக் மாதிரி பேசிவிட்டு இங்க வந்துக்கிட்டு சும்மாரு நான் சொல்லிட்டு தெரியல. இப்ப தட்டுக்கு எங்க போவேன்? எம்மா நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன், நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா வீட்டுக்கு போ. நான் அந்த அக்கா கிட்ட பேசி முடிச்சிட்டு வாரேன். என்னத்தையோ பேசு, நான் பொடி நடைய போறேன். பின்னாடி வரச காய்கறியில வாங்கிட்டு வா, வந்து சமைக்க வேண்டாம். சரி போ. பாத்தியல, பொண்டாட்டி வரதுக்கு முன்னாடியே இப்படி பண்ற. வந்துட்டானா அம்பிடுதே, நாம ஜோலியவே முடிச்சு போடுவேன். என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான், பிறவி எப்படி இருப்பேன்? ஓஹோ, சூசகமா நான் உங்க குடும்பத்தை பிரிச்சு வந்த மாதிரி அவனும் அப்படித்தான் இருப்பான்னு சொல்ல வரையல. வீட்டுக்கு வாங்க, அந்த முட்டை கண்ணரடி நோண்டி படுற நோண்டி. அத்தி வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். என் வாய் தான் எனக்கு எமன். இவைய இப்போதைக்கு கிளம்ப மாட்டாவ, அடிச்சுக்கிட்டே கிடப்பாவ. நம்ம கிளம்புவோம். டேய் மச்சி, போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? என்றா எல்லாம் ஓகே தானே? என்னடா எதுவும் பிரச்சனையா? ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க? என்னடா ஏன்டா அழுகுற? அது வந்துடா, நான் போனேனா. சரி போன மச்சி. சரி என்ன ஆச்சு சொல்லு. அதாவது ஒரு தட்டு வேணும்னு கேட்டாங்கடா. டேய், இதுக்கு தான் அழுதுகிட்டு கிடக்குறியாக்கும். ஒரு தட்டு என்ன 100 தட்டு? ஏண்டா 100 தட்டு ஏற்பாடு பண்ணிடலாம்ல. 100 தட்டு எடுத்துட்டு வர்றோம். கிளம்பு போலாம், இப்பவே பேசி முடிச்சிடல. ஒரு தட்டுக்கு அந்த பிரச்சனை. அதை எப்படி வாயால சொல்லுவேன்? டேய், சிரிக்கிறியா அழுகிறியாடா? கண்ணில் மட்டும்தான் தண்ணி வருது, வாய்ஸ்ல அப்படி ஒன்றும் தெரியலையே. சரி என்னதான் சொல்லி தொலை, முக்கி முழுங்காம. இவெல்லாம் வேலைக்காக மாட்டேன். வாங்கல 100 தட்டோட போய் நின்னோம்னா பொண்ணை கொடுத்துட போறாங்க. கட்டி வச்சுட்டு வேலையை பார்ப்போம். அது வந்து டேய் வாங்கடா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அது வந்து இது வந்து இழுத்துக்கிட்டு கிடப்பான். எங்க ஆத்தா வேற பால் வாங்க தெரிஞ்சு. நான் போறேன். போங்கடா போங்க, நாளைக்கு இதே நிலைமையில நீங்களும் நிப்பீங்க. அப்ப நானும் போவேன் பாரு. என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். சொல்லு, நாங்க எதா இருந்தாலும் பாத்துக்கிறோம். நிஜமாவா? சத்தியமா? போதுமா? அது வந்து டேய், நானே உன்னை கொன்றுவேன். சரி சொல்றேன். அது வந்து இல்ல கொன்ற வேண்டிதான். அது வந்து எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அங்க எங்க அம்மா சும்மாருன்னு சொல்றதெல்லாம் கேட்காம நான் பாட்டுக்கு உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், தங்க தட்டுல வச்சு நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டேனா, தங்க தட்டு கொடுத்தாதான் கல்யாணம்ட்டாவே. டேய் மச்சி, இவன் சகவாசமே வேண்டாம், நைஸா ஓடிடலாம் வா.
ஆமாண்டா ஆமா, நீ சொல்றத சரி. நைஸ் அப்படியே போயிடலாம். எங்க ஆத்தா வர பால் வாங்க சொன்னிச்சு. பாலை வாங்கிட்டு போகல என்ன இனி விரட்டி விரட்டி வெளுக்கும். நான் போறேன். மச்சி கோச்சிக்காத, பால் வாங்கிட்டு போகணும். எங்க ஆத்தா வெயிட்டிங். நான் போயிட்டு வரேன். ஆமா ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எங்க ஆத்தாவும் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு டயப்பர் வாங்கிட்டு வர சொன்னிச்சு. அது என்ன கதியில இருக்கும் அந்த பாப்பா. நான் போயிட்டு வரேன். நீயும் போடா போ. உங்க வீட்டில் ஒன்றும் வாங்கிட்டு வர சொல்லலையா? முதல்ல அழுகே நிறுத்துட. அவனுங்க கிடக்குறானுங்க பொசக்கட்ட பையனுங்க. நான் ஏதாவது ஐடியா சொல்கிறேன். நீ தாண்டா என்னுடைய உயிரை காத்த உயிர் நண்பன். சொல்றா சொல்லு. என்ன பண்ணலாம்? இவனு வேலைக்கு ஆக மாட்டான் போலயே, நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்ணுறானோ? இருக்கும் நம்ம நிலமை அப்படி தானே இருக்கு. டேய், எங்கள் வீட்டில் நிறைய பித்தளை தட்டு இருக்குது. ஒரு 4 தட்டு இருக்கும். அந்த தட்டில் ஏதாவது ஒரு தட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்துறியேன். தங்க தட்டு இதுதான்ட்டு அவிய என்ன கண்ணா பிடிக்கப்படவே? அவியலுக்கு முன்னப்பட்ட தங்கத்தை பார்த்துருப்பாவளா என்ன? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது ஐடியா கொடு. கொடுக்குற ஐடியாவை நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டா தெரியற. உனக்கு ஐடியா கொடுக்குறதே பரிசு. சரி ஏதாவது நல்ல ஐடியாவாக இருந்தால் சொல்லு. நல்ல ஐடியாவா? ஒரு 10 லட்சம் கொடு. நல்ல பெரிய தட்டா தங்க தட்டா வாங்கிடலாம். என்ன சொல்ற? ஏண்டா என்ன பார்த்தா 10 லட்சத்துக்கு வழி இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படி இருந்தா உங்ககிட்ட எங்கடையாடா ஐடியா கேட்டு இருக்கிற? ஏன்டா தண்ணி போட்ட மாதிரி உலகிட்டு கிடக்குற? சரி சொல்லு. பேசாம ஒரு 50,000 கொடு. எங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை தட்டை தங்க தட்டில் முக்கி எடுத்து காமிச்சிடலாம். அடே, நானே 5 பைசாக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன். 50,000மா? வேற என்னதாண்டா பண்ண சொல்ற நீய? பேசாம அந்த தட்டை கொடு. தங்க கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு அதை கொடுத்துடலான் இருக்கிறேன். நீ என்ன சொல்ற? தங்க கலர் தட்டு எங்கேயோ இடிக்குதே. ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக தூசி படிஞ்சு ஒரு தங்க கலர் தட்டு ஒன்று இருக்குது. அந்த தட்டு எங்கள் பாட்டிக்கும் பாட்டியோடது. பரம்பரை தட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, தட்டு. அந்த தட்டு தான். ஒருவேளை தங்கமாக இருக்குமோன்னு நினச்சோம். பட் அது தங்கம் இல்லை. அது என்ன மெட்டீரியல்னு தெரியல. பட் தங்க மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப பெரிய பரம்பரை ரகசிய தட்டு. அந்த தட்டுனால ஒரு கல்யாணமே நின்று போய் எங்கள் பாட்டிக்கும் பாட்டி செத்தே போயிட்டாங்களேம்மா. என்றா சொல்கிற? கல்யாணம் நின்று போச்சா? ஐயோ, ராசி இல்லாத தட்டா இருக்குமோ? டேய், எங்கள் பாட்டிக்கும் பாட்டியோட கல்யாணம் நின்று போனதுக்கும் உன் கல்யாணம் நிற்காம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கல்யாணம் நின்று போச்சு. இந்த கல்யாணம் நடக்கும் இல்லே. தட்டு வேணுமா வேண்டாமே? வேணும். எடுத்துட்டு வா. என்ன அவசரம் பயவளைக்கு? சரி, நீ போய் எடுத்துட்டு வா. நாளைக்கு பேசி முடிச்சிடல. நீ நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரியா? சரிடா மச்சி, சிரிச்சுக்கிட்டேப்பா. நாளைக்கு நீ வந்தா தானே சிரிக்கிறதும் அழுதுகிட்டே பாடையில் போகிறதும் இருக்கு. கண்டிப்பா வந்துருவேன். இன்னைக்கு அந்த தட்டை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடறேன். இது வேறையா? தேடி வேற கண்டுபிடிக்கணுமா? சரி, ஏதோ நல்லது நடந்தா சரிதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.